அனைவருக்கும் நமஸ்காரம். பாபாவும் நானும். இந்த பதிவில் ஐயப்பனை பற்றி தான் நம்ம பேசின்னு இருக்கோம். பாபாவுக்கும் ஐயப்பனுக்கும் அப்படி என்ன கனெக்ஷன் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது, எனக்கும் தெரியாது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும். ஆனால் இன்னொரு சந்தர்ப்பத்தில் அதே அன்னதானம் எனக்கு ஐயப்பன் வாயிலாக கிடச்சிது. அது என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் இல்லையா? கரெக்டாக பொங்கல் சமயத்தில் நாங்கள் என்ன பண்ணுறோம், பள்ளிகொண்டீஸ்வரர் கோயில் அந்த ஆந்திர பிரதேஷுக்கு பக்கத்தில் அந்த பார்டரில் இருக்குது. அதையும் தாண்டி இன்னொரு கோயில் கூட இருக்குது. அந்த கோயிலோட பேர் எனக்கு என்னன்னு தெரியல. எங்கள் தங்க ஆத்துக்கார் தான் கூட்டின்னு போனார். அங்கே போகும்போது ஆஞ்சநேயர் சஞ்சீவி மலையை தூக்கிட்டு வரும்போது ஒரு சிவலிங்கத்தையும் தூக்கிட்டு வந்துட்டார். அதனுடைய ஹிஸ்ட்ரி இருக்குது ஆக்சுவலாக. அப்படி தான் நான் கேள்விப்பட்டேங்க. சிவலிங்கத்தை தூக்கிட்டு வரானா, அப்போ காலபைரவர் தடுக்கிறார். யாரை கேட்டு நீ சிவலிங்கத்தை தூக்கின்னு போறேன்? இல்லை, ராமர் அங்கே படுத்துட்டு இருக்கார், அவர் வச்சு பூஜை பண்ணுறதுக்காக தான் இந்த சிவலிங்கத்தை தூக்கின்னு போறேன், அப்படியெல்லாம் நீ தூக்கின்னு போக முடியாதுன்னு சொல்லி தடுக்கிறார் அப்படிங்கிற ஒரு புராண கதை இருக்குது. தடுத்தோன்னே ரெண்டு பேருக்கும் பயங்கர மோதல் வருது. அந்த டைமில் சிவலிங்கத்தை அவர் கீழே வைக்கிறார். அதுக்கப்புறமா எவ்வளவோ கெஞ்சி கேட்டோன்னு அவர் எடுத்துகிட்டு போய்க்கோன்னு சொல்கிறாராம். இவர் எடுக்க பார்க்குறார், சிவலிங்கம் எடுக்கவே முடியலை. கடைசியில் தன்னோட வாழை வச்சு இழுக்க பார்க்குறார். சிவலிங்கம் சரியறது, ஆனால் சரிஞ்ச நிலையில் அப்படியே இருக்குது. அந்த கோவில் இன்னமும் அங்கேயே தான் இருக்குது. அந்த கோயிலினுடைய பேரை நான் பார்த்துட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். அங்கே போனேன்னா சிவலிங்கம் சரிஞ்சிருக்கும். சிவனுக்கு ஆப்போசிட்டில் நந்தி தானே இருக்கும். அங்கே போனேன்னா நந்திக்கும் பக்கத்தில் பார்த்தோம்னா ஆஞ்சநேயர் பார்த்துட்டு இருப்பார் சிவலிங்கத்தை. ரொம்ப அபூர்வமான கோயில், ரொம்ப புராதனமான கோயில். அந்த கோயிலுக்கு போயிட்டு வரும்போது என் குழந்தை சொன்னா, அம்மா பள்ளிகொண்டீஸ்வரர், அவனுக்கு பள்ளிகொண்டீஸ்வரர் கோயில்னா அவ்வளோ இஷ்டம். அது என்ன தெரியாது, அங்கே போகலான்னு எப்பவுமே சொல்லுவான். சிவன் கோயில்னா அந்த கோயிலுக்கு தான் அவனுக்கு போனோம். அப்போ நான் போயிட்டு வர வழியில் தான் அது இருக்குது, நம்ம போகலான்னு சொல்லிட்டு நாங்கள் அங்கே போனோம். அங்கே தரிசனம் பண்ணினோம், பிரசாதம் வாங்கினோம், அங்கே உட்காந்து சிவபுராணம் படித்தேன், பாட்டு பாடினேன், எல்லாம் பண்ணிவிட்டு கிளம்பி வரோம். வர வழியில் வயிற்று கிள்றது, பயங்கரமான அகோர பசி. என்ன பண்ணுறதுன்னு தெரில. வர வழியில் தான் மகர விளக்கு தெரியறது. லைவில் நாங்கள் பார்க்குறோம் மொபைலில். சுவாமியே சரணம் ஐயப்பான்னு சொல்கிறோம். சரியா? இதெல்லாம் வர வழியில் நடக்கிறது. ஆனால் 7:30 ஆகிறது, 8, எங்கேயுமே ஒரு கடையும் காணோம், எதையும் காணோம். நாங்கள் தேடிகிட்டே வரோம். நான்வெஜ் ஹோட்டல் கூட ஏதாவது திறந்துருக்கு, ஆனால் வேறு எந்த ஹோட்டலும் திறக்கலை. பாபு குட்டி இன்னைக்கு அவ்வளோதான் நினைக்கிற உபவாசமா அப்படின்னு மனசுக்குள்ளே தோன்றது. குழந்தைகள் வேறு இருக்காளேன்னு வேற சங்கடமாக இருந்தது. அப்போது ஒரு இடத்துல அப்படியே ரொம்ப தூரமாக வந்துட்டுருக்கோம். வர வழியில் பார்த்துட்டே வரோம், ரெண்டு பக்கமும் ஒன்றையும் காணும். அப்போது ஒரு இடத்துல கொடுத்துட்டுருக்கா. ஐயோ, இட்லி கொடுக்குறா, சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை காரை ஓரங்கட்டுங்கன்னு சொல்லிட்டு எங்கள் ஆத்துக்காரர் இறங்கி ஓடுறார். அட்லீஸ்ட் குழந்தைகளுக்காவது ஏதாவது கிடைக்கும் இல்லையான்னு சொல்லிட்டு ஓடுறார். அங்கே போனோன்னே இப்படி வான்னு சொன்னோன்னா நாங்கள் காரை திருப்பின்னு அப்படியே போகிறோம். அங்கே போய் நிறுத்தினோன்னே ஒரு கையில் புளியோதரை, இன்னொரு கையில் சக்கரை பொங்கல், இன்னொரு கையில் கொண்டக்கடலை சுண்டல். என்னதுன்னு கேட்டோன்னே, இன்னைக்கு ஐயப்ப பக்தர்கள்லாம் சேர்ந்து அன்னதானம் கொடுக்குறாங்க. இப்படி ஒரு பாக்கியமா எங்களுக்கு. சுவாமியே சரணமையப்பான்னு மகர ஜோதி பார்த்துட்டு வரோம். நான் சுவாமியை வேண்டிக்கிறேன், பாபா பசிக்கிறதேன்னு கொண்டு கொடுக்குறார். சும்மா இல்லை, அன்னதான பிரபுவே சரணமையப்பா அப்படின்னு தானே சொல்கிறோம். யோசிச்சு பாருங்க. சுவாமி எப்போ பார்த்தாலும் அன்னதானத்துக்கு தான் பிரதானம் கொடுப்பார். என்னை பொறுத்த இருக்க வித்தியாசம் தெரியல. ஆனால் நான் எல்லார்லேயும் நான் பார்க்கறது பாபாவை தான். எல்லார்லேயும் அவரை நான் பார்க்குறேன். அவரை கூப்பிட்டா எனக்கு எல்லா கடவுளும் வராங்கிறத என்னோட நம்பிக்கை. எப்படி இந்த ஓம்கார் ஜோதி சேனல் உருவாச்சுங்கிறத நான் அப்புறமா சொல்கிறேன். ஏன்னா அதையும் சொன்னது இவர் தான். அதை நான் அப்புறமா சொல்கிறேன். எல்லாருக்கும் திருப்தியாக கிடச்சிது. அவ்வளோ அள்ளி கொடுக்குறா. சாப்பிட்டா குழந்தை சொல்கிறான், இந்த மாதிரி டேஸ்ட்டாக நான் சாப்பிட்டதே இல்லையான்னு. ஏன்டா இப்படி சொல்கிற அப்படிங்கிற லெவலுக்கு ஆச்சு எங்களுக்கு. ஆனால் ரொம்ப நன்னா சாப்பிட்டோம், தேங்க்யூ சொல்லிட்டு வந்தோம். அந்த நாளை நாங்கள் மறக்கவே மாட்டோம். இப்பவும் இந்த கேள்வி தொங்கிட்டு தான் நிற்கிறது, ஐயப்பனுக்கும் சுவாமிக்கும் என்ன சம்பந்தம்? அதுதானே உங்களோட கேள்வியும் அதுதான், என்னோட கேள்வியும் அதுதான். அப்படி ஒரு நாளைக்கு நான் தூங்கிட்டு இருக்கும்போது கரெக்டாக ஒரு 5:15, 5:30 மணி இருக்கும். இன்னொரு அற்புதமான செய்தி உங்களுக்காக. சுவாமியினுடைய திருவருளால் வருகின்ற 24ஆம் தேதி வில்லிவாக்கத்தில் குளக்கரை வீதியில் இருக்கக்கூடிய எல்லையம்மன் திருக்கோவிலில் வச்சு மகா பிரத்திங்கரா யாகம் பண்ண இருக்கும்.
கண்டிப்பாக இதில் அனைவரும் கலந்துக்கணும் நான் சொல்லுவேன். என்ன காரணம்னா, இப்போ கொரோனா தொற்று வேகமாக பரவின்னு இருக்கு. அதிலிருந்து நம்மளை நம்ம காப்பாற்றிக்கணும். அடுத்ததாக என்னென்னவோ பரிகாரம் பண்ணினாலும் கண் திருஷ்டியை மட்டும் போக்கவே முடியலை அப்படின்னு சொல்கிறவா இருப்பா. அவள் கண்டிப்பாக இதில் பங்கெடுத்துவங்கோ. அது மட்டும் இல்லாமல் பில்லி சூனியம் அப்படிங்கிற தீய சக்திகள் கண்ணுக்கு தெரியாது, ஆனால் நம்மளை போட்டு தாக்கிடும். நம்மளுடைய வாழ்வையே மாற்றி போடக்கூடிய தீய சக்திகள் அவை. அவற்றிலிருந்து வெளிவரக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி தரக்கூடியது தான் இந்த மகா பிரத்திங்கிரா யாகம். அது மட்டும் இல்லை, எவ்வளவோ தொழில் பண்ணி பார்த்துட்டேன், வருமானம் மட்டும் காணும் அப்படின்னு சொல்கிறவாள் இருந்தால் கண்டிப்பாக மறைமுக எதிரிகளை வேறறுக்கவும் இந்த மகா பிரத்திங்கிரா யாக கலந்துக்கிறதுங்கிறது ரொம்ப விசேஷம். அடுத்தது ஜாதகத்தில் எவ்வளவோ கோளாறுகள் இருக்கும், அதிலிருந்து நம்ம வெளியில் வந்து நம்மளுடைய வாழ்க்கையை சிறந்து அமைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவாளாக இருந்தால் கண்டிப்பாக இதில் பங்கெடுத்துக்கலாம். இது உங்கள் கைக்கு கிடைக்கிறதானா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் நிச்சயங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஸோ இதை நீங்கள் பார்த்தேன்னா இதனுடைய சங்கல்பம் ரொம்ப அதிகமாக இருக்குமோன்னு நினைக்கவே வேண்டாம். ஏன்னா எல்லாருக்கும் போய் சேரணுங்கிற ஒரே ஒரு எண்ணத்தில் தான் இதை நம்ம பண்ணுறோம். வெறும் 222 ரூபாய் மட்டும்தான். நீங்கள் வர முடியலை, நான் அவுட் ஆஃப் ஸ்டேஷனில் இருக்கேன், அவுட் ஆஃப் கண்ட்ரியில் இருக்கேன், நேரடியாக வர முடியாதுமா அப்படின்னு சொல்கிறவாளாக இருந்தால் அவளுக்காக சங்கல்பம் பண்ணி அவளுடைய கர்மாவை கரைக்கிறது. எப்படி கரைக்கணும் அப்படின்னா, ஒரு அன்னதானத்துக்காகவோ 1 ரூபானா கூட அதை அனுப்பி வைங்கோ. அது அன்னதானத்துக்கோ பூஜைக்கோ அனுப்பினா அவ்வளோ விசேஷம். அதையும் பண்ணலாம். இந்த 2ஐயும் பண்ணினாலே வாழ்க்கை சிறக்க ஆரம்பிச்சிடும். எல்லாரையும் நம்ம அங்கே மீட் பண்ணுவோம். வரவாள்லாம் கண்டிப்பாக வாங்கோ, தெரிஞ்ச வாழ்க்கும் இதை ஷேர் பண்ணுங்கோ. எதுக்காக சொல்கிறோம்னா, சுவாமி சொல்லி ஒரு விஷயம் நடக்கிறது, அது தொடர்ந்து நடத்துறதும், அதை வெற்றிகரமாக நடத்துறதும், அதை செய்ய தூண்டுறதும் எல்லாமே சுவாமி தான். இங்கே யார் இருக்கானா முழுமையாக அவர் தான் இருக்கார். நான் ஒரே ஒரு வார்த்தை சொல்லி முடிச்சுக்கிறேன். என்னென்னா, நான்லாம் ஒரு பெரிய பிக் ஜீரோ. உண்மையை சொல்கிறேன், பிக் ஜீரோ. நிறைய ஜீரோஸ் இருக்குது. சுவாமி தான் அந்த 1. அந்த 1 போட்டாதான் மற்ற ஜீரோஸ்க்கு எல்லாத்துக்குமே மதிப்பு இருக்குது. ஸோ சுவாமி வந்து முன்னாடி நின்றுப்பார். அவரோட அனுகிரகத்தில் நம்ம எல்லாம் பூஜ்ஜியமெல்லாம் மதிப்பாக மாறின்னு இருக்கோம். இதை தான் நான் சொல்ல விரும்புகிறேன். எல்லாரும் இன்புற்று வாழணும், எல்லாருக்கும் எல்லா சந்தோஷமும் வரணும். அவள் அனுபவித்த சந்தோஷம் இல்லை, அத்தனை குழந்தைகளுக்கும் நல்லது நடக்கணுங்கிறது மாத்திரம்தான் என்னோட ஆசை. இதை தொடர்ந்து இந்த யாகங்கள்லாம் எப்படி பண்ணுறதுக்கான யோகம் எனக்கு அமைஞ்சதுங்கிறதையும் நான் கண்டிப்பாக ஒரு வீடியோ போடுறேன். மந்திரங்கள், ஓங்கார் ஜோதியில் நான் போட்டுருக்கிற மந்திரங்களுக்கு பின்னாடியும் இயக்கக்கூடிய சக்தின்னா அது பாபா மாத்திரம்தான். அதுவும் எப்படின்னு நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஒவ்வொரு பதிவுலையும் சொல்கிறேன். நீங்கள் கேட்டு என்ஜாய் பண்ணலாம். அவ்வளோ பண்ணியிருக்கார் சுவாமி. ஸோ மீண்டும் சந்திக்கலாம் இன்னொரு அருமையான படிவோட. அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.